நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய தினியம். வருகிற பிப்ரவரி மாதம் 14-15 தேர்வு நடக்குது. அந்த 14ஆம் தேதி வந்து மதியம் நடக்கக்கூடிய தேர்வு இது 2 to 5 வரைக்கும் நடக்கும். இது வந்து ராசிபாச இப்போ விஷாரத் பூர்வத்தில் வந்து மதியம் நடக்கக்கூடிய பேப்பர், செகண்ட் பேப்பர் நம்ம பார்க்குறோம். இது மார்க் வந்து 100 மார்க்ஸ். இது மதியம் நடக்கும், 3 மணி நேரம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரோமன் கின் சார் பெசன்னைக்கே புத்தர் இங்கே இந்த கொஸ்டின் ஆன்சரை கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து சார்னா 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 5 மார்க்கு, மொத்த மார்க் வந்து 20 மார்க்ஸு. செகண்ட் ரோமனில் வந்து ஆ போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பிரிவில் வந்து ஆவில் வந்து சுத்து கீஜே அப்படின்னா இங்கே தவறான வந்து சொற்கள் கொடுத்துருவாங்க, சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. வந்து சரியான சொற்களாக வந்து மாற்றணும் இந்த இடத்துல. இது ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படின்னு சூச்சனாக்கே அனுசார் பதிலே இதுன்னு தகவல் படி வந்து மாற்றுறது. அவங்களே கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வாக்கிய பதிலி அப்படின்னா வந்து ஆக்டிவ் பாசிவாக மாற்றுன்ற மாதிரி இந்த என்ன இருக்குன்னு சொல்லி படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாற்றணும். நம்ம ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு மொத்தம் 5 மார்க்கு. அப்படி ஈயில் வந்து லிங்க்கு பத்திலியே வந்து அப்படிங்கும்போது மொத்தம் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து அரை மார்க்கு, மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. 10மே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு ஆஃப் மார்க்கு. வந்து வச்சன் பத்திலியே அப்படிங்கும்போது மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஆஃப் மார்க்கு, மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. சிங்குலர் ப்ளூரல். இங்கே 3ல் வந்து ரூப்பு ரேகா தேத்தே ஹுயே கிசி ஏக்கு விஷய பர் நிபந்து அப்படிங்கன்னு இந்த பொதுக்கட்டுரை ஜென்ரலைஸை கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். மார்க் வந்து 15 மார்க்ஸு. ஏக்கு விஷயம் அப்படின்னா 1 மட்டும் எழுத சொல்கிறாங்க. 4th ரோமன் வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே செகண்டும் கொடுத்துருக்காங்க. யானா அல்லது தெரிஞ்ச இதை எழுதணும். நம்பர் 4 போட்டு எழுதணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து எழுதணும். மார்க் வந்து 15 மார்க்ஸு. 5th ரோமன் निम्नलिखित कथांश का एक दिहाई में संश्लिष्ट रूप लिखिயது வந்து 3 பங்கு சுருக்கி எழுதல் கொடுத்துருக்காங்க. நிம்னலிக்கித்து இந்த படித்து பார்த்து இது வந்து சுருக்கி எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. 6th ரோமன் அப்படி பிராந்திய பாஷா மீ அனுவாத்து கீஜே. இங்கே வந்து ஹிந்தியில் வந்து பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இதை படித்து பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் தமிழில் வேணால் அதை மொழியாக்கம் செய்யலாம். அப்படி இல்லை நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன் அப்படின்னாலும் இங்கிலீஷில் ஏதாவது ஒன்றில் எழுதணும், தமிழில் எழுதணும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஆன்சர் எழுதணும். இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் 7th ரோமன் ஹிந்தி மே அனுவாத்து கீஜே. ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆன்சராக எழுதணும். இங்கே தமிழ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இந்த இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. எதுனாலும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆன்சர் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.